ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மேல்வு vlog. ஸோ இன்னைக்கு வீடியோ அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, நான் ரொம்ப நாளா பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்த ஒரு வீடியோ தான். என்ன வீடியோ அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, என்னுடைய கீச்செயின் கலெக்ஷன். ஸோ இந்த ஒரு பாக்ஸ்ல தான் நான் இத்தனை நாளா கலெக்ட் பண்ணியிருந்த எல்லா கீச்செயின்ஸுமே வந்துட்டு இருக்குது. ஸோ இதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஒரு மிக்கி மவுஸ் கீச்செயின், இதுல இருந்து தான் கைஸ் என்னுடைய கீச்செயின் கலெக்ஷன்ஸே வந்துட்டு ஆரம்பிச்சது. ஸோ இந்த ஒரு கீச்செயின் நான் எங்க வாங்கினேன் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு சூப்பர் மார்க்கெட்ல தான் வந்து வாங்கினேன். அதுக்கப்புறமா இந்த ஒரு கீச்செயின், இது வந்துட்டு பீகாச்சுவோடைய கீச்செயின். ஸோ இந்த கீச்செயின் நான் எங்க வாங்கினேன் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, ஸ்டேஷனரியில வந்துட்டு வாங்கினேன். அடுத்தது பாத்துக்கிட்டீங்கன்னா கைஸ், இந்த ஒரு கீச்செயின், இதுல வந்துட்டு கொஞ்சம் வளையம் வந்துட்டு உடஞ்சிருச்சு. நான் வந்துட்டு சர்ச்சில் வாங்கினேன். அதுக்கப்புறமா இந்த ஒரு கிட்டார் கீச்செயின், இந்த ஒரு கீச்செயின்ல வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா பிரைஸ் தி லார்ட் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கும். இதையுமே நான் வந்துட்டு சர்ச்சில் தான் கைஸ் வாங்கினேன். அதுக்கப்புறமா இந்த ஒரு பாப்பிட் கீச்செயின், இங்க பாருங்க கைஸ் எவ்வளவு சூப்பர்பா இருக்குது அப்படின்ட்டு. இதை நம்ம வந்துட்டு இந்த மாதிரி அழுத்தி அழுத்தி வந்துட்டு சூப்பர்வா வந்து விளையாடிக்க முடியும். இந்த ஒரு கீச்செயின் நான் எங்க வாங்கினேன் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, எங்க ஸ்கூல் பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேஷனரி ஷாப் தாங்க இதை நான் வந்துட்டு வாங்கினேன். அதுக்கப்புறமா இந்த ஒரு கீச்செயின், இது என்ன கேரக்டர்னே தெரியல, பாக்குறதுக்கு ஒரு மாதிரி கியூட்டா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இதை நான் வந்து வாங்கிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறமா இந்த ஒரு கீச்செயின், இதை நான் எங்க வாங்கினேன் எப்ப வாங்கினேன்னு எனக்கே ஞாபகம் இல்லை. ஆனா வந்துட்டு இது பாக்குறதுக்கு ரொம்ப ரொம்ப கியூட்டா இருக்குது. ஒரு கூடைக்குள்ள ஒரு நாய் வந்துட்டு உக்காந்துட்டு அப்படியே எட்டி பாக்குற மாதிரி செம்ம கியூட்டா இருக்குது. அதுக்கப்புறமா இந்த கீச்செயின், இதை நான் வந்துட்டு 3 கீச்செயின் வந்துட்டு ஒட்டுக்கா வாங்கினேன். ஸோ இங்க பாத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம நாட்டு ஃபுட்பால், வெளிநாட்டு ஃபுட்பால், அதுக்கப்புறமா இன்னொரு பால், இது 3த்தையுமே நான் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போயிருந்தப்ப பார்த்தேன். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்ததுனால 3த்தையுமே வந்துட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறமா இந்த ஒரு ஹார்டின் கீச்செயின், இது நான் எங்க வாங்கினேன் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு தடவை நான் பொருட்காட்சிக்கு போயிருந்தப்ப ஒரு கேம் வந்துட்டு விளையாண்டேன். ஸோ அதுல வந்துட்டு ஜெயிச்சு நான் இந்த ஒரு கீச்செயின் வந்துட்டு வாங்கினேன். அதுக்கப்புறமா இந்த ஒரு கீச்செயின், ஸோ இந்த ஒரு கீச்செயின் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு பாட்டிலுக்குள்ள ரோஸ் வந்துட்டு இருக்கும். வெளியில இந்த மாதிரியான ஒரு மிக்கி மவுஸ் டாய் மாதிரி ஒரு டாய் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஒரு கீச்செயின் நான் எங்க வாங்கினேன் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, எங்க ஸ்கூல் பக்கத்துல இருக்கக்கூடிய ஸ்டேஷனரியில தான் கைஸ் நான் இது வந்து வாங்கினேன். அதுக்கப்புறமா இந்த ஒரு குதிரை கீச்செயின், ஸோ இதுல வந்து இந்த வளையம் வந்துட்டு பிஞ்சு போயிடுச்சு. பட் இதை நான் வந்து இன்னுமே வந்து பத்திரமா வச்சிருக்கிறேன். அதுக்கப்புறமா இந்த ஒரு கேப்டன் அமெரிக்கா ஷீல்டு கீச்செயின், இங்க பாருங்க கைஸ் இந்த ஒரு கீச்செயின் எவ்வளவு சூப்பர்பா இருக்குதுன்ட்டு. அதுக்கப்புறமா இந்த ஒரு மிக்கி மவுஸ் கீச்செயின், இந்த ஒரு கீச்செயின்ல வந்துட்டு பின்னாடி ஒரு சுவிட்ச் வந்து கொடுத்துருப்பாங்க. இதை நம்ம அழுத்தணும் அப்படின்னாக்கா லைட் வந்துட்டு எரியும். இதை நான் வந்து எங்க வாங்கினேன் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு தடவை சூப்பர் மார்க்கெட்டுக்கு போயிருந்தப்ப இதை நான் வந்து வாங்கினேன். இங்க இருக்கக்கூடிய பல கீச்செயின் வந்துட்டு நான் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போனப்பதான் கைஸ் வாங்கினேன், இல்லாட்டி ஸ்டேஷனரி ஷாப்ல வந்து வாங்கி இருந்திருப்பேன். அதுக்கப்புறமா இந்த ஒரு கன் கீச்செயின், இதை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. ஸோ அதனால நான் இதை வாங்கிட்டு வந்துட்டேன். இதையுமே நான் சூப்பர் மார்க்கெட்ல தான் கைஸ் வாங்கினேன். அதுக்கப்புறமா இந்த ஒரு கீச்செயின், என்னதுடா இது வளையம் தனியா இருக்குது இது தனியா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாக்காதீங்க, இது வந்து உடஞ்சி போயிடுச்சு. ஸோ இதை நான் எங்க வாங்கினேன் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு தடவை கொடைக்கானலுக்கு போயிருந்தப்ப வாங்கினேன். ஸோ இதுல வந்துட்டு வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கோம். அதுக்கப்புறமா இந்த ஒரு கீச்செயின், இது என்ன கீச்செயின் பாத்துக்கிட்டீங்கன்னா, குழந்தை ஏசு கீச்செயின். இதை நான் வந்துட்டு சர்ச்சில் வந்து வாங்கினேன். இங்க பாருங்க கைஸ் எவ்வளவு அழகா இருக்கு அப்படின்ட்டு. ஸோ இதுக்கப்புறம் தான் கைஸ் என்னுடைய ஃபேவரட், அதுக்கப்புறமா எக்ஸ்பென்சிவான கீச்செயின்ஸ் எல்லாம் வந்து வரப்போகுது. ஸோ அதுல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது இந்த ஒரு ஸ்பைடர்மேன் கீச்செயின். இந்த ஒரு கீச்செயினுடைய பிரைஸ் எவ்வளோ அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா 200 rupeesக்கு மேல வந்தது. இதை நான் ஒன் டைம் மாலுக்கு போயிருந்தப்ப வாங்கினேன். இந்த ஒரு கீச்செயின் பார்த்த உடனே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சி போயிருச்சு. அதனாலதான் நான் இந்த ஒரு கீச்செயின் வந்துட்டு வாங்கினேன். அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் இந்த ஒரு கக்காஷி கீச்செயின், இங்க பாருங்க கைஸ் இந்த ஒரு கக்காஷி எவ்வளவு கியூட்டா இருக்குது அப்படின்ட்டு. இதையுமே நான் பார்த்த உடனே பிடிச்சிருச்சு. இதை நான் வந்து எங்க வாங்கினேன்னாக்க செல்லர்ஸுக்கு போயிருந்தப்ப வாங்கினேன்.
சோ அதுக்கப்புறமா இந்த ஒரு கீச்செயின் கலெக்ஷன்ஸ்லயே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு கீச்செயின் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா இந்த ஒரு தேனோஸ் ஹேண்ட் கீச்செயின் தான் கைஸ். இதுல வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்துட்டு அவ்வளவு சூப்பர்பா வந்துட்டு இருக்கும். இந்த ஸ்டோன்ஸ்ல இருந்து இதனுடைய அந்த ஃபிங்கர்ஸ்ல இருந்து அவ்வளவு சூப்பர்பா வந்து கொடுத்துருந்துருப்பாங்க. இந்த ஒரு கீச்செயினை நானு வாங்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாளா வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். கடைசியில ஒரு தடவை வந்துட்டு நானு எதர்ச்சியா சூப்பர் மார்க்கெட்டுக்கு போயிருந்தப்ப இந்த ஒரு கீச்செயின் நான் வந்து பார்த்த உடனே இந்த ஒரு கீச்செயின் நான் வந்துட்டு வாங்கிட்டேன். இங்க இருக்கக்கூடிய எல்லா கீச்செயின்ஸை விடவும் இந்த ஒரு கீச்செயின் தான் கைஸ் ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவ். இதனுடைய ரேட் வந்து எவ்வளவுன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா 270 rupeesக்கு மேல வந்தது. சோ ஓகே கைஸ், அவ்வளவுதான் இந்த ஒரு வீடியோ. இந்த வீடியோல நான் என்னுடைய கீச்செயின் கலெக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து காமிச்சிட்டேன். சோ இந்த கீச்செயின் கலெக்ஷன்ஸ்ல உங்களுக்கு எந்த ஒரு கீச்செயின் பிடிச்சிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்க. சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்புறம் என்ன